உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கும் நியூஸ் 7 தமிழ் யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்கும் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். இன்று www.indiacollegefinder.org இணையதளத்தின் நிறுவனரும் கல்வியாளருமான திரு நெடுஞ்செழியன் நம்மளோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உயர்கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்களை நாம் தினமும் விவாதிச்சுட்ருக்கோம். பல்வேறு புதிய படிப்புகள் இருக்கிறத பற்றியும், வாய்ப்புகள் கொட்டி கிடந்து யாராலையும் கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய படிப்புகள், அதிக அளவில் கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லாத படிப்புகள் என பல்வேறு படிப்புகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ஒரு பெரிய செக்டாராக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நாளில் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இப்போ என்னென்னா, எனக்கு பொறியியலோ மருத்துவமோ எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் சார்? ஆக்சுவலாக நானும் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு பொறியியலில் நல்ல கல்லூரிகள் கிடைக்கல அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து பிஎஸ்சி படித்ததுக்கப்புறம் போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம், ஏன்னா பிஎஸ்சியில் செலவும் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பொறியியல் படிக்கிற அளவுக்கு கூட வந்து நீங்கள் பிஎஸ்சியில் செலவழிக்க வேண்டியது. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, யார் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங்கிற கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்ஜினியரிங் போய் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் பிஎஸ்சி நல்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எடுத்துகிட்டு, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் எடுத்துகிட்டு போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் சயின்ஸில் படிச்சிங்கன்னா ஜாம் எக்ஸாமினேஷன், அதெல்லாம் ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்சஸ் வந்து ஐஐடியில் இருக்குது, அதில் போய் படிக்கலாம். அப்புறம் ஐசஸில் போய் படிக்கலாம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். இதெல்லாம் வந்து ஸ்டைஃபண்டோட படிக்கலாம், நீங்கள் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை. இன்டெகிரேட்டட் பிஹெச்டி டேரெக்டாக முந்தி மாதிரி எம்எஸ்சி எம்ஃபில் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறமே டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம். இந்த மாதிரி இதில் வந்து உண்டு. அண்ட் ஆர்ட்ஸில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, சோஷியாலஜி ஆர் ஃபிலாசபி ஆர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இப்போ அப்ளிகேஷன் இந்த +2 கொடுத்துட்ருக்காங்க. அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி. ஐ திங்க் இட்ஸ் எஸ்டர்டே லாஸ்ட் டேட்னு தெரியல. இதில் வந்து நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம். த்ரூ இங்கிலீஷ் நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கலாம். அப்புறம் வந்து இங்கிலீஷ் வித் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் வந்து அங்கே தனியாக கோர்ஸ் தராங்க. ஒன்றாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஃபார்மலி நோன் அஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ அதனோட பேர் மாற்றி இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டின்னு ஹைதராபாத்தில் இருக்குது. அது தவிர உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேயே வந்து இந்த மாதிரி 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தராங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், மெயினாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்குறாங்க. தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு தராங்க. இதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. நிறைய ஒரு புது கோர்சஸ்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து ஹரியானா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நல்ல புது கோர்சஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம். நிச்சயமாக சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறாரு, ஸ்ரீனிவாசன், சென்னையிலேருந்து. வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். என்னுடைய டாட்டர் வந்து இப்போ +2 சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து கூட பயோடெக்னாலஜி ஃபர்தராக பண்ணலாங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம், எண்ணம். சரி. கூட இதை தவிர வந்து இன்னும் கொஞ்சம் எமர்ஜிங் ஏரியாவா பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல பேசிக்கா என்ன டிஃபரன்சஸ் இதுக்கெல்லாம், பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இதுக்கெல்லாம் என்ன கட் ஆஃப், எங்கெல்லாம் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு சென்னை அண்ட் அரவுண்ட் அப்படிங்கிறத சொன்னா கொஞ்சம். ஸோ பெஸ்ட் இந்த வாட் இஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னா, நீங்கள் வந்து யூல் பி பிரிங்கிங் இன்ஜினியரிங் டிசைன் டெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் மெடிசன். அதான் நீங்கள் வந்து ஒரு அந்த துறையில் உள்ள ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து இந்த துறைக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் பார்ப்பீங்க. இது வந்து பேசிக்கலி வந்து இவங்க வந்து ஜெனட்டிக்ஸ், பேசிக்கலி வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது எல்லாமே வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி வந்து மெயினாக வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லேபில் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பயாலஜிக்கலாக வந்து இந்த பேசிக்கலி ஒவ்வொரு ஒரு பிளட் டெஸ்ட்டோ இது மாதிரி இருந்ததுனா கூட, இல்லை ஜீன் அரேஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் படிப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி வந்து நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எடுத்துகிட்டு போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஜேஜிபி லெசஸ்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அது லாஸ்ட் ஷோவில் கூட சொல்லியிருந்தோம். அது வந்து நீங்கள் நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் சென்டர், நேஷ்னல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ், இங்கெல்லாம் வந்து எம்எஸ்சி கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்சி வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பிஹெச்டி டேரெக்டாக இருக்குது. அது வந்து ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸோடலாம் கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். படிக்கிறதுக்கு மந்த்லி 10,000 rupees ஸ்டைஃபண்ட் தராங்க. நீங்கள் எதுவும் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. இதை தவிர நீங்கள் ஐஐடியிலே எல்லா ஐஐடிலையும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து பயோடெக்னாலஜி போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஜாம் வழியே போனீங்கன்னா எல்லா ஐஐடியுமே நல்லா வச்சுருங்க. ஐஐடி மெட்ராஸில் நல்லா இருக்குது, ஐஐடி கான்பூரில் நல்லா இருக்குது, ஐஐடி பாம்பேயில் நல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாம் வழியே போகலாம். ஜாம் வழியே போகிறதுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷனே போடுறதில்ல. பட் என்னென்னா
இப்போ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போதே இந்த ஜாம் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் என்ன, இந்த ஜேஜிபிஎல்எஸ்எஸோட சிலபஸ் என்ன, இந்த சிலபஸை எந்த கல்லூரிகளில் சொல்லித்தராங்களோ அந்த கல்லூரிகளில் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போவே பிளான் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம எழுத போகிற காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். நிச்சயமாக லைஃப் சயின்சஸோட கோர் சப்ஜெக்ட்லேருந்து பிரிஞ்சு வந்து இப்போ டெவலப் ஆகி எமர்ஜ் ஆகிட்டு இருக்க சப்ஜெக்ட் தான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நிச்சயமாக எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக மதுரையிலேருந்து தாட்சாயினின்னு நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் தாட்சாயினி, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் சார் நெட்ஜெலியன் சார் கவுன்சிலிங்கில் தான் பையன் ஐஐடி மெட்டலர்ஜி படிக்கிறாங்க சார். ரொம்ப சந்தோஷங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. காளீஸ்வரனோட மதர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். ரொம்ப நல்லது, சொல்லுங்க சொல்லுங்க. ஐஐடி மெட்டலர்ஜி இப்போ படிக்கிறாங்க சார். அவன் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்பில் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி. அந்த லைனில் போய் மேனேஜ்மெண்ட் லைனில் போகலாமாங்க சார்? அது மார்க்கெட்டிங் போகணும்னா எந்தெந்த இதில் போனால் நல்லதாக இருக்கும்? மெட்டலர்ஜி படிச்சுட்டு இல்லை ஐஏஎம்ல பண்ணணுமா, அதுக்கு மேலே படிக்கிறதுனா இல்லை எந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? இல்லை மேனேஜ்மெண்ட் லைனில் போகிறது நல்லதா? ஓகே, அதாவது மேனேஜ்மெண்ட் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இந்த நீங்கள் உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ எந்த மாதிரி இப்போ நிறைய மார்க்கெட்டிங் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தனியாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தனியாக இருக்குது. எஃப்எம்சிசி கம்பெனிஸ்னால் அதுக்கு தனியாக இருக்குது. கேபிட்டல் குட்ஸோட மார்க்கெட்டிங் தனியாக இருக்கும். இதில் மார்க்கெட்டிங்கில் அவருக்கு என்னென்ன துறைகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அவருக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஐஏஎம் வந்து பெஸ்ட் டெஸ்டினேஷன். ஐஐடியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அது ஐஏஎம் போகிறது வந்து காமன். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ மிஸ்டர் சேத்தன் பகத் அவர் அந்த மாதிரிலாம் வந்து ஐஐடியில் முடிச்சு தான் போனார். மிஸ்டர் ரகுராம் ராஜன் சார் அவரும் ஐஐடியில் முடிச்சுட்டு ஐஏஎம்மில் போயிட்டு தான் போனாங்க. அது மாதிரி நிறைய வந்து இது வெரி காமன். அதனால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எடுத்த சப்ஜெக்ட்லேருந்து அடுத்த ஒரு பெட்டர் இன்ஸ்டியூஷன். அதான் நான் சொல்கிறது, எப்போவுமே வந்து இன்ஸ்டியூஷன் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இப்போ அதே தான் ஒரு ஐஏஎம்மில் வந்து எம்பிஏ கிடைக்குது, லோக்கல் காலேஜில் ஒரு இதில் கிடைக்குதுன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஐஏஎம் தான் சூஸ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஐஏஎம்மில் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஐஐடியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லாருமே அதை தான் அதை ஒரு டார்கெட்டாக வச்சு அடுத்த லெவல் படிச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல கோர்ஸ் தான், எடுத்து படிக்கலாம். நிச்சயமாக. மதுரையிலேருந்து இன்னொரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. கார்த்திகா, வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், கவர்மெண்ட் லா காலேஜ் கீழே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான் சென்னையில் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி. அதில் சேர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன? அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கா? அப்புறம் வந்து செகண்ட் வந்து இன்ஜினியரிங் அண்ட் லா ரெண்டில் வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 ரேங்க்ஸ்குள்ளே நல்ல காலேஜஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லா சூஸ் பண்ணலாமா இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா? தேர்டு கொஸ்டின் வந்து இப்போ வந்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே லாயர்ஸே கிடையாது. எல்லாருமே சயின்ஸில் தான் எடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்போ திடீர்னு நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு லாக்கு போகும்போது அது எடுத்து படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்களா பிள்ளைங்க? அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். சில படிப்பு ஃபேமிலியோட தொடர்புபடுத்தி பார்க்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு. இட்ஸ் அ வெரி குட் பிளானிங். ஆக்சுவலாக வந்து நீங்கள் லா வந்து இங்கே வந்து படிக்கலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் வந்து படிக்கலாம். +2 முடிச்சோன்னு அப்ளிகேஷன் இப்போ ரிசல்ட்ஸ் வந்தோன்னு கொடுப்பாங்க. அது லா வந்து நுழைவுத் தேர்வு வழியாகவும் வந்து போகும். கிளாட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு இப்போ ஜிஎல்சி பாம்பே ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பே வந்து 1855 இருக்குது. டாக்டர் அம்பேத்கர், ஃபாலி நரிமன், நானி பல்கிவாலா ஆல் எமினன்ட் லாயர்ஸ் இங்கே தான் படித்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லா ஸ்கூல்ஸ் இந்த கண்ட்ரி. இதில் 80 சீட்ஸ் வந்து அவுட் சைட் மகாராஷ்டிராவுக்கு இருக்குது. மொத்தம் 160 சீட்ஸ் இருக்குது. 80 சீட் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை விட்டு வெளியே உள்ளவங்க படிக்கலாம். இது வந்து நீங்கள் பாம்பே வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் கேபிட்டல். அங்கே வந்து லாவில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு பேசிக்கலி அங்கே செபி லான்னு ஒன்று இருக்குது. இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரூ ஆஃப் இந்தியா லா அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லீகல் கம்ப்ளைன்ஸஸ் வந்து லாயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க ஒரு கம்பெனி வந்து 4000 கோடி ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த லா ஃபார்முக்கு வந்து 0.5% to 0.1% கிடைச்சா கூட, எனிவே பிட்வீன் 1% கிடைச்சா கூட தே ஆர் மேக்கிங் இன் க்ரோர்ஸ். அவங்களாம் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு இது பண்ண மாட்டாங்க. அது படிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வி பொறியியல் நல்ல கல்லூரிகள் கிடைச்சா தாராளமாக எடுத்து படிங்க. பொறியியல் முடிச்சுட்டு கூட நீங்கள் லா படிக்கிறதுக்கு வந்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா வந்து ஐஐடி கரக்பூரில் இருக்குது. போஸ்ட் பிஇ, பிடெக், போஸ்ட் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் லா படிக்கலாம். இப்படி ஒரு லா ஐஐடியில் சொல்லித்தராங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. காம்படிஷனும் கம்மி. இது ஐஐடி கரக்பூர்லேயே நீங்கள் லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கம்பெனி வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் வந்து மெர்ஜர் ஆகுது அப்படின்னா என்னென்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து திருப்பி வாட்ஸ்அப் போய் இன்னொரு கம்பெனியை ஷூட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஃபேஸ்புக் என்னென்ன மாதிரி வந்து டிராஃப்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஐபி லாவில் வந்து படிப்பீங்க. ஒருத்தர் புதுசாக கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த பேட்டன்ட் இப்படி வாங்குறது ரொம்ப நல்ல ஏரியா. இது வந்து இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் லா படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது வந்து பண்ண முடியும். ஐபி லா வந்து நீங்கள் வந்து ஐஐடி கரக்பூரில் படிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா
இந்த குடும்பத்தில் யாருமே லா அது படிச்சது தேவையில்லை. நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய துறைகள் லாலே வந்து நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி இன்டர்நேஷனல் லா இருக்குது. இப்போ நாங்களாம் வந்து நிறைய இந்த விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல் வந்து வி புட் ஹிம் இன் லா இன் NULS கொச்சின், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் லீகல் ஸ்டடீஸ். அங்கே படிச்சுட்டு அந்த பையன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நெதர்லாண்ட் அட்மிஷன் கிடைச்சது. அங்கே ஸ்டான்ஃபோர்டில் வந்து ஸ்பேஸ் லா சொல்லி தராங்க. ஸ்பேஸில் லா இருக்குங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி இன்டர்நேஷனல் லா, லெஜிட்டிமேட் லா, என்வாயன்மெண்டல் லா, இது மாதிரி நிறைய லா இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம லா அப்படின்னாலே நம்ம வெட்டு, குத்து, கொலை, சொத்து தகராறு அது மாதிரி தான் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி லாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது பேங்கிங் லா இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இருக்குது. அப்புறம் வந்து ஐடி, இப்போ நீங்கள் சைபர் லா வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் ஜப்பானில் ஒரு ரோபோ உதச்ச ஒருத்தர் மேலே கேஸ் போட்டு அதுக்கு புதுசாக டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஜப்பானில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் லா அப்படிங்கிறத கன்வென்ஷனலாக பார்க்காதீங்க. அதனால் குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் நீங்கள் ஒரு புதுசாக அட்டம் பண்ணுங்கள், புது ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ ஸ்பேஸ் லா இந்தியாவில் எவ்வளோ பேர் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் கம்மியாக இருக்கும். அது வந்து இன்டர்நேஷ்னலாக உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து சேட்டலைட் எவ்வளோ வந்து போகணும், எவ்வளோ வந்து ஸ்பேஸை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது, அவங்க எக்ஸிஸ்டிங் சேட்டலைட்ஸை வந்து என்ன மாதிரி வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போசல் பண்ணும், இதெல்லாம் வந்து இட்ஸ் லா வந்து இன்டர்நேஷ்னல் இதில் வந்து ரொம்ப காமன். பட் நம்ம இதில் வந்து நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன், அதான் நான் அந்த ஔவையார் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது காரணம் வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு டிசிஷன் எடுக்காதீங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னா 17 வயசில் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை டிசிஷன் எடுக்க சொன்னீங்கன்னா அந்த டிசிஷனே வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அதனால் நான் மெடிசன் படிக்கிறேன், IIT படிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தாண்டி இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் மிக மிக இம்பார்ட்டன்ட். அது தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது தவறு. நிச்சயமா சார். அடுத்தபடியாக கரூர்லேருந்து அழகேஷன் அப்படின்ற நேர் இருந்திருக்காரு. வணக்கம் அழகேஷன், உங்களோட சந்தேகம் என்ன? ஃபுட் டெக்னாலஜி ஹரியானாவில் படிச்சுட்டு இருக்கேன். சரி, அது மேற்கொண்டு என்ன படித்தா அவனுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், என்ன எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்கலி நீங்கள் அந்த நிஃப்டம், நீங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி சோனிப்பேட் ஹரியானாவில் படிச்சிங்கன்னா முடிச்சுட்டு MBA வந்து IIM அஹமதாபாத்தில் படிக்கலாம். IIM அஹமதாபாத்தில் வந்து ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் வந்து நீங்கள் வந்து IIT, பிட்ஸ் பிலானி இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனில் வரவங்களோட கம்ப்ளீட் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி அக்ரிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் இயர் வரதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேசிக்கலி அது ஒன்லி பேசிக் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வெர்பல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இதெல்லாம் வந்து. அதனால் அந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் வித் ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணாங்கனாலே உங்களுக்கு IIMல போய் படிக்கலாம். இல்லை வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது. அது இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து இர்மான்னு சொல்லிட்டு ஆனந்தில் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து படிக்கலாம். இது தவிர நிறைய மற்ற IIMலேயே வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணலாம். இல்லை மேனேஜ்மெண்ட்டில் ரெகுலர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நீங்கள் வேறு எதுவும் படிக்கிறதுனா கூட படிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.